ஒரு கப் டீ காஃபி அந்த மாதிரிலாம் சூடு பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டட் டிசைன் சர்விங் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது மசாலா பவுடர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாஸ்டிக்கில் லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குக்கிங் அண்ட் டைனிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பாத்திரம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸில் நிறையா இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேவிஎல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீத்ரூ மாடலில் வருது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் கீழே வந்து சீத்ரூ மாடலில் கொடுத்துருக்காங்க. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நான் டிஸ்பிளே பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் ப்ரைஸ் என்கொயரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹேமர் டிசைனில் மேலே பிளாஸ்டிக் லிட்டு வர மாதிரியான ஒரு கண்டெய்னர். இது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேவிஎல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேலே வந்து ஃபைபர் லிட்டு வர மாதிரியான மாடல் இது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸில் நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஆர் காஃபி இந்த மாதிரிலாம் நம்ம சூடு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வித் காப்பர் பேஸ்ட், வித்தவுட் காப்பர் பேஸ்ட் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. வித் லிட்டோடையும் வித்தவுட் லிட்டோடையும் கூட நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இதில் வந்து நார்மல் வெயிட்லேயும் இருக்குது, நல்லா ஹெவி வெயிட்லேயும், நல்லா திக்கான பேஸ் உள்ள மாதிரி, நல்லா ஹெவி பாட்டம் உள்ள மாதிரியும் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். டிசைனே பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வித் ஹேண்டிலோட, வித்தவுட் ஹேண்டிலோட இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. குக்கிங் அண்ட் சர்விங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம செட்டாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பால் வாங்கி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இதிலேயே கூட நம்ம காய்ச்சியும் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம சர்விங்க்கு ஏதாவது குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள், நான் காட்டுற எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தான் இருக்குது. இந்த சர்விங் கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் போட்ட மாதிரி கூட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வித் லிட்டோடையும் வச்சுருக்காங்க. சாம்பார் அதெல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி வாளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர்லேயே வச்சுருக்காங்க. காப்பர் கோட் பண்ணின மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லேயும் கூட இருக்குது. இந்த மாதிரி ஹண்டிலாம் பார்த்திங்கன்னா காப்பர் கோட் பண்ண மாதிரி வித் லிட்டோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பவுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி சின்ன கலெக்ஷன்ஸ்லேருந்து அடுத்தடுத்த சைஸஸ்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கப் தயிர்னு சொல்லி அளந்தெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரியான பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ். இது பால் வாங்குற மாதிரியான பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து போசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போசி மாதிரி மாடல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. பெரிய அண்டா சைஸ்லேயே சின்ன சைஸஸில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ப்ரைஸ் என்கொயரி பண்ணிக்கிங்க. ஏன் சிஸ்டர் ப்ரைஸ் போடலை அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா சில ஷாப்பில் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, சில ஷாப்பில் வந்து விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து வந்து ப்ரைஸஸ் வந்து மாறும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து அந்த ப்ரைஸஸ் தானே வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அந்த ப்ரைஸ்லேயே எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் என்கொயரி பண்ணிக்கிங்க. அந்த டைமில் என்ன ப்ரைஸோ அவங்க அதை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குது. நல்ல நீட்டமான ஷேப்லாம் கூட வச்சுருக்காங்க. ஈவன் கலர் கண்டெய்னர்ஸ் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது.
அடுத்து இது மாதிரியான சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து பிரிண்டட் டிசைன் கொடுத்த மாதிரி வர இந்த மாடல்ஸ்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போதே வந்து முன்னாடியே இது வந்து டிஸ்பிளேக்கு நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரைஸ் அதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரைஸ் ட்ரம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 4-5 கிலோ பிடிக்கிற மாதிரியான பருப்பு அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி டம்ளர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் யூனிக் டிசைனில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் பிளேட்ஸ் வெரைட்டிஸ் பார்த்திங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பார்ட்டிஷன் பிளேட்ஸ், பிளெயின் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுற மாதிரியான பிளேட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டம்ளர் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சைஸஸில் பார்க்கலாம். சின்ன சைஸஸ்லேருந்து நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரியான பெரிய டம்ளர் சைஸ் வரைக்குமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதே போல் சொம்பு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனாலும் ஒவ்வொன்றும் யூனிக் டிசைனில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சின்ன சொம்புலேருந்து பெரிய சொம்பு வரைக்குமே நமக்கு இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி, மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள டம்ளர். இதில் பார்த்திங்கனாலும் நிறையா டிசைன்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் உள்ள ஒரு இட்லி பாட். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் இது காமிச்சிருப்பேன். நான்ஸ்டிக்கில் இட்லி பாட்டுங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி 3 பிளேட்ஸ் வருது. மொத்தம் 12 இட்லி சுடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஹேண்டெல்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் நல்ல பிளாஸ்டிக்கில் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைனு. இது மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்லாம் பார்த்திங்கன்னா வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டோட அப்படியே ஒரு செட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த சீத்ரூ மாடல் வந்து கிளாஸில் வருது. மேலே வந்து மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிளாஸில் இல்லை அக்ரிலிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கோவோ இல்லைனா ஒரு சின்னதாக யூஸ் பண்ணுற மாதிரியான மசாலாஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.